அமெரிக்காவோட அதிபரா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இவ்வளவு நாளா நம்மளுடைய இந்தியா கூட டாக்ஸை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா வேற விதமா சண்டை போடுறாரு. இந்தியால இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு வர்றாரு டொனால்ட் ட்ரம்ப். வேலை செய்யலான்னு போன இந்த ஒரு இடத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாத உங்களுக்காக சொல்லிக்கிட்டு வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்காக போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா பலவிதமாக காமிச்சிக்கிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் இருந்து ஒர்க் பண்ணுற நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியது தான், வேறு வழியே இல்லை, சொல்ல முடியாத குறையாக பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப இது தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காரு. அப்படி என்னடா சட்டத்தை வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி என்னதான்டா விதின்னு கேட்டிங்கன்னா H1B இந்த ஒரு விதி பார்த்தீங்கன்னா கடுமையாக்க போதா பார்த்தா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சட்டம் அப்படி என்ன பண்ணிட்டுனா, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு குடியேறி வேலை செய்கிறான்னு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா பல சட்டங்களை பார்த்தீங்கன்னா முன்வைக்க போகிறத சொல்லியிருக்காரு இந்த H1Bயில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் குடியேறவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். நீங்கள் யாருன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்படி இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த க்ரீன் கார்டெலாம் வேலைக்காகாது, கோல்டு கார்டு மட்டும்தான் வேலைக்காகும்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா புது சட்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கிருந்து இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யணும், ஸோ அங்கேருந்து நான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தின கார்டு தான் பார்த்தீங்கன்னா H1B. ஸோ இந்த கார்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விசா இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு க்ரீன் கார்டு பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. ஸோ ட்ரம்ப் வந்து அதிபராக இருக்க சொல்ல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமாக ட்ரம்ப் அதிபராக இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கடுமையாக்க போகிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. 2021 மார்ச் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு H1B இந்த ஒரு விசாவை வழங்குறத வந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டதாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டாங்க. அதுவில் இருந்து இப்போ தான் அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா பதவி எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்ததால் இந்த H1B இந்த ஒரு விசாவும் பார்த்தா நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதை யாரை சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு. இந்த விசா வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வெளிநாட்டு மாணவர்கள் பார்த்தா ரொம்ப நாளாக இங்கே பார்த்தா தங்கி படிக்கிறாங்க. ஸோ டைமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள சீக்கிரம் கிளப்பி விடணும், ஸோ இங்கே இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு காரணத்தால் தான் ஸோ இந்த ஒரு விசா பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறைக்கு வருது. இந்த H1B இதுக்கான விதிகள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி 4 வருடங்கள் மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு தங்கி படிக்க பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கியிருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய குடிமக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வரி செலுத்திக்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீணால் போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விசா பார்த்தீங்கன்னா அகைன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது அப்படி இல்லை. ஸோ 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் வேணாலும் நீட்டிக்கலான்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததும் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 240 நாட்கள் மட்டும்தான் தங்கறதுக்கு அனுமதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் கார்டுனா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இந்த க்ரீன் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 240 நாட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இதுக்கு நீடிப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பனிக்காலம் இருக்கோ ஸோ அது வரைக்கும் தான் மட்டும்தான் உங்களால் இங்கே இருக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் பனிக்காலம் முடிஞ்சோ இங்கே தங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அங்கே பல சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக தங்கி வேலையும் செய்யணும், ஸோ அங்கேயே இருக்கலான்னு பார்த்தா நிறைய பேர் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரி, கோல்டு கார்டுனா என்னென்னு உங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய இந்தியா நாட்டை சேர்ந்த குடிமக்கள், அதாவது பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணுறதில்ல, தொழில்நுட்பத்துலேயும் பார்த்தா நிறைய பேர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய சோழி எல்லாம் முடிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராரு. இந்திய மக்களுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களை காலி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கோல்டு கார்டு இதோட ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா $5 மில்லியன் இருக்குன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே நம்மளுடைய இந்தியா காசுப்படி பார்த்தீங்கன்னா 43 கோடி ரூபாய் இருக்குன்னு பார்த்தா
தான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் இந்த மாதிரி கரண்ட் அஃபேரில் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னா சந்துரு டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.